பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியான குடும்பம் என்கிற ஒரு தலைப்பில் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்த சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். முதலாவது, ஒரு மனிதன் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவரை சேவிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தகப்பன் விரும்புகிறீங்கன்னா, தகப்பன் முதலாவது தேவனை சேவிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமாம், இன்றைக்கு குடும்பத்தின் தலைவராக இருக்கிற அநேகர், குடும்பத்தின் தலைவராக இருக்கிறவர்கள் கர்த்தரை சேவிக்காததுனால அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது, சந்தோஷம் இல்லாமல் போகிறது. நீங்கள் ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்கும்போது, நானும் என் மனைவி சொல்லுகிறதை கேட்டு ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும் அப்படின்னாக்க ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அருமையான சகோதரனே, யார் யாரையோ சேவித்தால் உங்களுக்கு சமாதானம் வரும் என்று சொல்லி எதையெல்லாமோ சேவிக்கிறீர்கள். யாருக்கு பின்னாடி எல்லாமோ போய் பார்க்குறீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன வரலை அப்படின்னா சமாதானம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்கன்னா, ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஸ்தோத்திர தேவனுக்கு பயப்படாத கணவன் அல்லது குடும்ப தலைவன் இருக்கிறதுனால தான் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இல்லாமல் போகிறது. குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரணும்னா வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டா. ஆண்டவரை நேசிக்கிறது உங்கள் பார்வையில் ஆகாததாக நீங்கள் கண்டீங்க அப்படின்னா பின்ன யாரை நேசிக்க முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அப்போ நீங்கள் கர்த்தரை சேவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறுகிறது. இதற்கு காரணம் யார் அப்படின்னா, தன் கணவன் அல்லது குடும்ப தலைவன். முதலாவது நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும். ஏன்னா குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிற நீங்கள் கர்த்தரை தேடாமல் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா, மதுபான பிரியராக இருந்தீங்கன்னா, இல்லை சிகரெட்டில் பிரியமாக இருந்தீங்கன்னா, அல்லது உலக பிரகாரமான வேறு ஏதோ ஒரு காரியத்தில் விருப்பமாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒரு சமாதானம் வரும்? இன்றைக்கி எத்தனை குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, எத்தனை குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க. என்னெல்லாமோ பண்ணியாச்சு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இல்லை. பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடுமா? நகை இருந்தால் சந்தோஷம் வந்துடுமா? யோசித்து பாருங்கள். நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுமா? இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் உங்ககிட்ட என்னெல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன வராது? சமாதானம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, சந்தோஷம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை, ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் டான்ஸ் ஆடுகிற இடங்களுக்கு போய் கிளப்பில் போய் ஏதோ ஒரு டான்ஸை பார்த்துட்டு வந்தால் அங்கே மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமா?
இதெல்லாம் ஒரு யதார்த்தமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறதா? யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் சந்தோஷமாக தான் பீச்சுக்கு போனீங்க, திருப்பி வரும்போது சண்டை போட்டு வரல? எத்தனையோ பேர் சந்தோஷமாகத்தான் சினிமா தேட்டருக்கு போனீங்க, வரும்போது அடிச்சுக்கிட்டு வரல? யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் டூர் போனீங்க, சந்தோஷம் வரும் என்று சொல்லி டூர் போயிட்டு வரும்போது சண்டை போட்டு வரல? எத்தனையோ பேர் மகிழ்ச்சி வரும் என்று தான் டூர் போனீங்க, டூருக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியில் நீங்கள் என்ன யார் மூலமாய் மகிழ்ச்சி கிடைக்குமோ என்று நினைத்தவர்களை இழந்து விடலையா? அப்போ எங்கே யதார்த்தமான மகிழ்ச்சி இருக்கிறது? எங்கே யதார்த்தமான சந்தோஷம் கிடைக்கும்? இதை நீங்கள் என்ன செய்யணும்னா யோசித்து பார்க்கணும். பணம் சந்தோஷத்தை தர முடியாது, உங்களுடைய நாலேஜ் அறிவு சந்தோஷத்தை தர முடியாது, உங்களுக்கு இருக்கிற நகை நட்டுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியாது. அப்போ யார் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்? கர்த்தரை சேவிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால உடனே மகிழ்ச்சி வராது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை சேவிக்கணும். அவர்தான் உங்களுடைய இரட்சகராக, அவரை மையப்படுத்தி நீங்கள் வாழும்போது, அல்லது அவர்தான் உங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு ஒரு வேளை ஸ்தோத்திரம், தலைவன் குடும்ப தலைவன் நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமை சகோதரி, இன்றைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய கணவனுடைய ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படாத அந்த குணங்களை என் ஆண்டவர் மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் மாற்ற முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, நீர் கொடுத்த கணவன் இன்றைக்கு அவர் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார், அவன் நிமித்தமாக நான் வாழ வேண்டாம் என்று கூட நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நண்பா, சகோதரா, கொஞ்சம் யோசித்து பாரு. யாரை சேவித்தாலும் யாரை ஆராதித்தாலும் உன்னுடைய குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி வராது. உன் குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சேவித்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வரும். நாங்கள் ஏன் இதை சொல்லணும்? யார் குடும்பம் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். வேதமும் அதை விரும்புகிறது. ஏன்னா சந்தோஷமாக இருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்து பாருங்க, குடும்ப தலைவன் முதலாவது கடவுளுக்கு பயப்படணும். கடவுளை சேவிப்பதற்கு, கடவுளுடைய சமூகத்துக்கு வருவதற்கு குடும்ப தலைவன் தூண்டணும். ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ என்று சொல்ல வேண்டியது இன்றைக்கு அநேக இடத்துல பெண்கள் தான் சொல்லுகிறார்கள். ஆண்கள் கொஞ்சம் விட்டால் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அநேக பெண்கள் வற்புறுத்துகிறதுனால தான் அநேக ஆண்களை சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆமாம், எங்கள் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு போனால் என்னங்க குறை? சந்தோஷத்தை தருகிற தேவனை ஆராதிக்கிறதுனால அதில் என்னங்க தப்பு? உன்னை வேஷம் போட்டு திரிய சொல்லலை, வேஷம் போட்டு வாழுன்னு சொல்லலை. உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை சேவித்துக்கொள், அவரை மட்டும் சேவி. அதாவது கரெக்டாக சொல்ல பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். நிறைய பேருக்கு ஆகலை. இயேசுன்னு சொன்னாலே ஆகலை, சர்ச்சின்னு சொன்னாலே ஆகலை. ஏன் ஆகலை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் ஆகலை? சர்ச்சுக்கு போகிறது ஏன் உங்களுக்கு ஆகலை? அவர் புத்தி சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா வாழுன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஊதாரித்தனமாக வாடுறதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? குடிச்சு வெறிச்சு வாடுறது தான் பிடிச்சிருக்குதா? பிள்ளைகளும் ஸ்தோத்திரம், மனைவி எந்த வழி வேணாலும் போட்டு நான் குடித்து வெறித்து இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்கிறீங்களே, இதுதான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டியா? அருமை நண்பா, மனம் திரும்பு. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்கள், கர்த்தரை சேவிக்க ஆரம்பிங்கள். அவரால் அன்றி வேற ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை. அவரிடத்தில் போகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய மகிழ்ச்சி உண்டு. அவரிடத்தில் போகிறவர்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் உண்டு. அவர் மாத்திரமே தெய்வம், அவர் மாத்திரமே இரட்சகர், அவர் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். வேதம் சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பமே,
சமாதானம் இல்லாமல் இருக்கிற சகோதரியே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய உடன்பிறப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், சமாதானத்துக்கு வழி இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவித்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும். புரியுதா? தேவனை சேவித்து பாருங்கள், தேவனை ஆராதித்து பாருங்கள். அடுத்து சொல்லார் பாருங்க, ஸ்தோத்திரம், பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இந்த உலகத்தில் ஆண்டவரை சேவிக்காமல் யார் யாரையோ சேவித்து வெட்கத்தை தான் அனுபவித்திருக்கிறீர்கள், அவமானத்தை தான் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள், பல இழப்புகளைத்தான் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் யாரையோ சேவித்தோம், யார் மேலே அன்பு செலுத்தினோம், யாரையோ நம்பி வாழ்ந்திருந்தோம். எத்தனை இழப்புகள், எத்தனை போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள். சிலவங்க வீடை இழந்துட்டீங்க, சிலவங்க பிள்ளைங்களை இழந்துட்டீங்க, சிலவங்க மனைவி இழந்துட்டீங்க, சிலவங்க குடும்பத்தை இழந்து நடுத்தெருவில் நிற்கிறது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், என் சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்ப தலைவன் சேவிக்க ஆரம்பித்து விட்டா அந்த குடும்பத்துக்குள்ள தாங்க முடியாத சந்தோஷம் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஹலோ, உங்களுக்கு குடிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி மாதிரி தெரியுதுல்ல? சாராயம் குடிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி மாதிரி தெரியுது. ஆமாம், அதனால மகிழ்ச்சி கிடைக்காது. சிகரெட்டு குடிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி மாதிரி தெரியுதா? அதனால மகிழ்ச்சி கிடைக்காது. உண்மையாக ஒரு குடும்பம், ஒரு உங்களை நேசிக்கிற ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், ஒரு கூட்டாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. அந்த மகிழ்ச்சிக்கு வழி வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சாராயத்தை சேவிக்கிறத விற்று, சிகரெட்டை சேவிக்கிறத விற்று, சினிமா பார்க்குறத சேவிக்கிறத விற்று, அல்லேலூயா, ஆண்டவரை சேவித்துப்பார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வரும். பணத்தை சம்பாதித்துப்பார், பணத்தை சேகரித்து வைத்துப்பார், கோடி கோடியாக வைத்துப்பார். அதனால மகிழ்ச்சி வருகிறதில்லை. கோடிக்கணக்காக பணத்தை வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், கோடிக்கணக்காக சம்பாதித்தவர்கள் ஸ்தோத்திரம் அநேகர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்களே தெரியல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும்னு விரும்புகிறீங்கன்னா, சந்தோஷம் வரணும்னு விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் எங்கேயாவது தேவனுடைய ஆலயம் இருக்கும் என்றால், ஆவிக்குரிய ஆலயம் இருக்கும் என்றால், உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற இடங்கள் இருக்கும் என்றால், கண்டிப்பாக நீங்கள் அங்கே செல்லுங்க. அங்கே போதகர்கள் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை, சில ஆலோசனைகளை அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதன்படி வாழ்ந்து பாருங்க, உங்கள் குடும்பம், உடைஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்க்கப்படும். உடைந்து போன குடும்பம் ஒன்று சேர்க்கப்படும். நான் சொல்லுகிறேன், எந்தெந்த குடும்பம் அது உடைந்து போகிற விளிம்பில் நிற்கிறதோ, ஸ்தோத்திரம், இனிமே என் குடும்ப வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போக போகுதுன்னு சொல்லி நிற்கிறீங்களா? நீங்கள் சகோதரா, நீங்கள் ஆலயத்துக்கு போய் பாருங்கள். சகோதரர், நீங்கள் உண்மையான தெய்வம் இயேசுதான் என்கிறத அவரை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி வரும். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்க வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். நிறையா புஸ்தகங்கள் இன்றைக்கி இருக்கிறது உலகத்தில். நிறையா மேதைகள், ஞானிகள் எழுதின புஸ்தகங்கள் இருக்கிறது. உங்கள் கையில் காலையிலேயே ஒரு ஸ்தோத்திரம் நியூஸ் பேப்பர் ஒன்று கிடைக்கும். காலையிலேயே நீங்கள் அதை எடுத்து படிக்கிறீங்க. படிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை சுருட்டுறீங்க, தூக்கி எரிஞ்சிடுறீங்க. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் அதே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் வருமானால் அதை நீங்கள் எடுத்து படிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு செய்தி, அறிந்த செய்தியையே மறுபடியும் அதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று, அவரை சேவிக்கணும். அவரை சேவிக்கிறதுக்கு அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இது ஒரு மதம் சார்ந்த புஸ்தகம் அல்ல. நீங்கள் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இது ஹிந்துவாக இருந்தாலும், ஸ்தோத்திர இஸ்லாமியர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்கள் வீடுகளில் இந்த புஸ்தகம் இருக்கலாம். இதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த புஸ்தகத்தை படித்தவன் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஒருத்தன் பைபிளை படித்தான்,
காலையிலையும் மாலையிலையும் பைபிளை படிச்சுட்டே இருக்கிறான், அதனால் அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். இந்த வேதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதைப்பொருள். இந்த புதைப்பொருளை தேடி தேடி வாசிக்கணும், இதை தேடி தேடி படிக்கணும். உங்களுக்குரியது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். இப்போ ஓட் லிஸ்ட் உங்களுக்கு வரும், உங்கள் கிராமத்திலேயோ உங்களுடைய பஞ்சாயத்துலேயோ வரும். அப்போ உங்களுடைய பேர் எங்கே இருக்கிறது? என்னுடைய ஓட் லிஸ்ட்டில் என் பேர் இருக்க, பேர் இல்லை என்று சொன்னால் மனம் பதறி போவோம். ஐயோ, நான் இந்த ஸ்தோத்திரம் தமிழகத்தை சேர்ந்தவன் தானே, இல்லைன்னா இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தானே, என்னுடைய பேர் என் ஓட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லி மனம் பதறி போயிடுவோம் இல்லையா? இதே மாதிரி உங்களை குறித்து இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உன் வாழ்வை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உன் சந்ததிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தலைமுறைகள் இனி வரப்போகிற தலைமுறைகளை குறித்தும் இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தா அடுத்த அவங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வரும். ஒரு குடும்ப தலைவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், குடும்ப தலைவி வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வசனத்தை வாசி என்று சொல்லுகிறது அல்ல. டெய்லி எழும்பணும், முழங்காலில் நின்று உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கும்படியாக சொல்லி கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள அவர்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் உங்களுக்குள்ளேயும் வரும். இல்லை, வேதத்தில் இருக்கிற சமாதானம் உங்களுக்குள்ளே வரும், உங்கள் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அடிப்படை ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை சேவிக்கிறது, பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் எத்தனை கோடின்னு சம்பாதிச்சாலும் சமாதானம் வராது. ஏன்னா சம்பாதிச்சு பாரு, சமாதானம் வருமா பார்க்கலாம். அல்லேலூயா. சமாதானம் வராது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்லணும்னா, தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும். ஒன்று, தேவனை சேவிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். 3, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யறதில்லை அப்படின்னா, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கறதில்லை. ஃபஸ்ட்டான அந்த முதல் இடத்தை, அந்த பெஸ்ட்டான இடத்தை ஆண்டவர் கொடுங்க. காலையில் எழும்புங்க, அதிகாலையில் முதல் இடம் ஆண்டவர் கொடுங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, நல்லா சாப்பிட்றோம். எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் இந்த ஆகாரம் கிடைக்கன்னு செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் நல்ல நிதானமாய் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் நிதானம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு பசிக்கலையான்னு கூட தெரியாமல் ரோட்டில் பைத்தியக்காரங்களை அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னை காப்பாற்றினரே என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். ஒன்று சொன்னேன், ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஸ்தோத்திரம், முதலாவது தேவனை நீங்கள் சேவிக்கணும். அந்த தேவனை சேவிக்கிற நீங்கள் என்ன செய்வீங்க? குடும்ப ஜெபம் நடத்துவீங்க, பாட்டு பாடுவீங்க, வேதத்தை வாசிப்பீங்க. அடுத்து முதன்மையான இடத்தை தேவனுக்கு கொடுப்பீங்க. கொடுத்து பாருங்க, முதன்மையான இடத்தை உண்மையாக கொடுப்பீங்களா? இதுக்கு மேலே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் மாறட்டும். தற்கொலை பண்ணுகிறது முடிவல்ல. உங்கள் வேதனைகள் மாறுவதற்காக, வியாதிகள் மாறுவதற்காக தற்கொலை பண்ணுகிறது முடிவல்ல நண்பா. தற்கொலை பண்ணுகிறதுனால உன்னுடைய வேதனை மாறப்போகிறதில்லை. ஸ்தோத்திரம். உன்னுடைய வேதனை மாறுவதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே. உன் பிரச்சனைகள் மாறுவதற்கு தீர்வு கொடுக்கிறது இயேசு மாத்திரமே. அவர் மாத்திரமே உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்தோஷமாய் வாழ வைக்கட்டும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறுங்கள். ஆமென், ஆமென், ஆமென்.